கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கனால கூட நான் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி வேலைக்கு ஆட்களை எடுக்கும்போது வேலைக்கு ஆள் தேவை என்று சொல்லும்போது அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், வேலைக்கு ஆட்களை எடுக்கும் பொழுது கலந்து எடு, ஒரே ஆட்களை எடுத்துறாத அப்படின்னு சொல்லுவேன். என்ன பிரதர் ஒன்றும் புரியலையே, கலந்து எடு ஒரே ஆட்களை அப்படின்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பிரான்ஸில் பல நாட்டு மக்கள்கள் வாழ்கிறார்கள், பல மதங்களை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். அப்போ ஒரே மதத்தை சேர்ந்தவர்களோ இல்லை ஒரே நாட்டை சேர்ந்தவர்களோ தயவுசெய்து தொடர்ச்சியாக வேலைக்கு எடுத்து அமர்த்தாதீர்கள், கலந்து எடுங்க. அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை புத்திஸ்ட்டு இந்த மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை இந்து மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை ஒர்த்தடாக்ஸ் இந்த மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை புரொட்டஸ்டன்ட் இந்த மதத்தை சார்ந்தவர்களோ இப்படி கலந்து நீ வேலைக்கு வைக்கும்போது தான் அங்கு என்ன நடக்கும்னு சொன்னால், ஒருவரை சரியாக நடத்த முடியும், கேள்வி கேட்க முடியும், தப்பு செய்யும் போது தட்டி கேட்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன பிரதர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது எல்லாருமே முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருந்தாருன்னு வச்சுக்குவோமே. அது எந்த கிறிஸ்தவர், ஏன்னா கிறிஸ்தவர்களே ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டஸ்டன்ட் இருக்கிறாங்க, எவாஞ்சலிக் இருக்கிறாங்க, கத்தோலிக் இருக்கிறாங்க, ஒர்த்தடாக்ஸ் இருக்கிறாங்க, இப்படி பல பிரிவுக்காரங்க இருக்கிறாங்க. என் கூட வேலை செஞ்சவங்களே ஒர்த்தடாக்ஸை சேர்ந்தவங்க, புரோட்டஸ்டண்ட்டை சேர்ந்தவங்க, கத்தோலிக்கை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக கிறிஸ்தவங்களே இல்லை ஃபுல்லாக முஸ்லீமு இல்லை ஃபுல்லாக இந்து இல்லை ஃபுல்லாக இந்தியர்கள் இல்லை ஃபுல்லாக ஸ்ரீலங்கர்கள் இல்லை ஃபுல்லாக ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இல்லை ஃபுல்லாக புத்திஸ்ட்டுக்கு சேர்ந்தவர்கள் இப்படியே இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒருவர் தப்பு நடக்கும்போது மூடி மறைத்து விடுகிறார்கள், தட்டி கேட்க முடியவில்லை, அனுசரித்து போய்விடுகிறார்கள், கண்டும் காணாமல் போய்விடுகிறார்கள், ஒத்து போய் திடுகிறார்கள். இப்படி நடக்கும் ஒரே இனத்தவர்களே இருந்தால். அதனால் அப்படி செய்யாதீங்க அப்படின்ற அறிவுரையை நான் கொடுப்பேன் அடிக்கடி. பிரதர் இந்த உதாரணம் எதுக்கு பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, அதாவது இயேசு கிறிஸ்து பொறுப்புகளை கொடுக்கும்பொழுது, வேலையை கொடுக்கும்பொழுது, அவர் தேர்ந்தெடுக்கும்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்கிறது. சீடர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொருவரும் எங்கெங்கேருந்து வருகிறார்கள் என்று நாட்களில் நாம் வசனத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நான் வேகமாக சொல்ல வந்த முக்கிய கருத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் சிலுவையை நோக்கி அவர் எப்படியாக பயணித்தார், எப்படியாக வாழ்ந்தார் என்பதை நாம் உள்வாங்குவோமானால் அவ்வளவு பாடங்கள், அவ்வளவு அறிவுரைகள், அவ்வளவு திட்டங்கள் அழகாக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை நமக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஜெப வாழ்வின் மூலமாக அவர் தேவனை எப்படி சார்ந்திருந்தார் அப்படி என்ற முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, தான் தேர்ந்தெடுத்த அந்த சீடர்களோடு அவர் நடந்து பேசி உறங்கி எப்படி தன்னை அர்ப்பணித்து அவர்களோடு கூட அவர் பயணித்தார், புதிய சிந்தனைகளோடு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கினார், அந்த சீடர்களோடு அவர் வாழ்ந்த, அவர் சென்ற கிராமங்கள், பட்டணங்கள், ஊர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு புதிய சிந்தனைகளை கொடுத்து தாக்கத்தை உண்டாக்கினார், எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமென்று அவர் கற்றுக் கொடுத்தார், தன்னுடைய முழு நேரத்தை அவர் எப்படியாக செலவு பண்ணார், சீஷர்கள் கூட, மக்கள் கூட, தன்னை தேடி வந்தவர்களுக்கு இவரும் தேடி போய் எப்படிப்பட்ட பதில்களை, எப்படிப்பட்ட கேள்விகளை அவர் பேசி பதிலை அவர் கொடுத்தார், விளக்கினார், எப்படிப்பட்ட சிந்திக்க வைக்கின்ற பல கேள்விகளை எழுப்பி அவர் பதிலை கொடுத்திருக்கிறாரு. முக்கியமாக அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, ஊழியம் ரெண்டுமே தேவனுடைய வார்த்தைக்கு ஒருங்கிணைந்து இருந்தது. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பாடம்.
கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னுதாரணமான ஒரு பாடம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் ஒரு பக்கம் இல்லை, அவருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இல்லை. ஊழியமும் வாழ்க்கையும் தேவனோடு கூட ஒருங்கிணைந்து, தேவ வார்த்தையோடு கூட ஒருங்கிணைந்து இருந்ததை நீங்கள் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போ வருகிறேன் நான் அந்த பாயிண்ட்டுக்கு. இதுக்கு முன்னால் இருக்கிற காரியங்கள்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார். சீஷர்களை அழகாக ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த துறையில் வேலை செஞ்சாங்கன்னு பாருங்களேன். படித்தவங்களுங்கிறாங்க, படிப்பு குறைவாகிறவங்களுங்கிறாங்க, முக்கிய பதவியில் இருந்தவங்களும் வராங்க, பதவியில் இல்லாதவங்களும் வராங்க, மீன் பிடிக்கிறவங்களும் வராங்க. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு பொறுப்புகளை எப்படி திருச்சபைகளை பகிர்ந்து கொடுக்கிறார்கள் என்றால், அதில் ஒரு அரசியல் இருக்கிறது, அதில் ஒரு பாகுபாடு இருக்கிறது, அதில் ஒரு ஜாதி பாகுபாடு இருக்கிறது, அதில் சொந்த பந்தம் இருக்கிறது, அதில் மகன் பிள்ளை மகள் மருமகன் மச்சான் மாமன், அடுத்தது சம்பந்தி குடும்பம் தம்பி அண்ணன் சகல, இப்படிப்பட்ட காரியங்கள் பொறுப்புகள் இப்படிப்பட்டவர்களோடு கூட இணைந்து அந்த பொறுப்புகள் போகிறது. ஆனால் சக விசுவாசிகள், சத்தியம் பேசுகிறவர்கள், உண்மை பேசுகிறவர்கள், சத்தியத்துக்கு பாடுபடுகிறவர்கள், சத்தியம் அறிந்தவர்கள், சத்தியம் ஏன் புரட்டப்படுகிறது என்று கேள்வி கேட்பவர்கள், புத்தி சொல்லுகிறவர்கள், பாவத்தை வெறுப்பவர்கள், பாவத்தை தட்டி கேட்பவர்கள் இன்றைக்கு பொறுப்புகளிலே இல்லை, சபைகளிலே இல்லை, புறக்கணிக்கப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். பிரான்ஸில் சில சபைகளில் நான் அனுபவித்த காரியங்களைத்தான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ பொறுப்புகள் இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதா? பொறுப்பில் யாருக்கு கொடுக்குறாங்க? உண்மையாலுமே பொறுப்பு ஆண்டவரிடமிருந்து வரணும். ஆனால் இன்றைக்கு அது அப்படி இல்லை. பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கணும், அதுவும் அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்டருந்து அழைப்பு வரணும், அதுவும் இல்லை. அப்படி வந்தாலும் உண்மையாக நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அதுவும் இல்லை. அப்போ பொறுப்பு எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? பல திருச்சபைகளை எலெக்ஷன் அடிப்படையில் கொடுக்கப்படுது. அப்போ அந்த பொறுப்பில் சொந்த பந்தங்களே வச்சுக்கின்னு ஜால்ராக யார் போடுறாங்களோ வெளியிலேருந்து ஒரு நபர் கூட இருப்பார். அது உள்ள தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த அரசியலை. கிறிஸ்தவ சபைகளில் அந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது, அதாவது அந்த சொத்துக்களை பதிவு செய்யும்போது, கட்டிடங்களை பதிவு செய்யும்போது, அசிஸ்டண்ட்டு பாஸ்டர், இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர்னு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பல பொறுப்பு கொடுத்து மூப்பருங்கள் இப்படிலாம் பொறுப்பு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலை பார்க்க முடியும். ஜால்ரா போடுறவங்க, ஒத்து போகிறவங்க, கேள்வி கேட்காதவங்க, நாம் என்ன போதிச்சாலும் ஆம் சொல்கிறவங்க, நம்ம என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஆம் சொல்கிறோம், இப்படிப்பட்டவங்கள தான் அந்த பொறுப்புகளை பார்க்க முடியும். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கும்போது பாருங்களேன், வரி பணத்தை செலுத்துவதற்கு பேதுருவை அனுப்புகிறாரு, பேதுருவிட்ட கொடுக்குறாரு. மத்தேயு 17:27 தயவுசெய்து வாசித்து பாருங்கள். கழுதையை அவிழ்த்து வர அனுப்புகிறாரு, அவர் அமர்ந்து செல்வதற்காக. இப்போது வரப்போகிறது ஓசன்னா ஓசன்னா வரப்போகிறது. இந்த கழுதை அவிழ்த்து வருவதற்கு 2 சீஷர்களை அனுப்புகிறார். மத்தேயு 21:1-2 தயவுசெய்து நீங்கள் வாசித்து பாருங்கள், புரியும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசுகளை துரத்துவதற்கு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், அடிக்கடி நான் இதை சுவைப்பதுண்டு. பிசாசுகளை துரத்துவதற்கு, வியாதி உள்ளவர்களை குணமாக்குவதற்கு 12 சீஷர்களுக்கு அத்தனை பேருக்கும் அதிகாரம் கொடுக்குறாரு பாருங்களேன். காட்டி கொடுக்க போகிறவங்க இருக்கிறாங்க, மறுதளிக்க போகிறவங்க இருக்கிறாங்க, அடுத்தது ஆண்டவர் உயிரோடு வந்தது விசுவாசம் இல்லாமல் போகிறவங்க இருக்கிறாங்க, கடைசியாக எல்லோரும் ஓடி போகிறவங்க இருக்கிறாங்க. இத்தனை பேருக்குமே பிசாசுகளை துரத்தும், வியாதி உள்ளவர்களை குணமாக்குவதற்கு வேண்டிய அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தவித பாகுபாடும் இல்லாதபடி கொடுக்குறாரு. லூக்கா 9:1-2 வாசிச்சு பாருங்கள். அது மாத்திரமல்ல, 70 பேருக்கு, மற்ற 70 சீஷர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அதிகாரத்தை கொடுத்தார் என்று பைபிள் போதிக்கிறது. அவருக்கு இருந்த அந்த அதிகாரத்தை அவர் அப்படியே கொடுக்குறாரு. அப்போ பொறுப்புகளை பகிர்ந்து அளிப்பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முன்மாதிரி இன்று பயன்படுத்தப்படுகிறதா? அது அமுல்படுத்தப்படுகிறதா? அது செய்யப்படுகிறதா திருச்சபைகள் என்று பார்த்தால் இல்லை. புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை.
அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை இன்றைக்கு சபை நடத்துகிற போதகர்கள், பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிற போதகர்கள், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட போதகர்கள் மனம் திரும்ப வேண்டும். பொறுப்புகளை புதிய தலைமுறைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து சத்தியத்தை பேசுகிறவர்களுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாதபடி பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து ஊழியங்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்யணும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஊழியர்கள் மனம் திரும்ப, பொறுப்புகள் அரசியல் இல்லாதபடி, எந்தவித பாகுபாடும் இல்லாதபடி உம்முடைய ஊழியம் பெருக, உம்முடைய ஊழியம் நிலைத்திருக்க, சத்தியம் பேசப்பட, ஊழியங்கள் பொறுப்புகள் சரியாய் கொடுக்கப்பட ஆண்டவரே, ஊழியர்கள் மனம் திரும்ப கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.